திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். கிரீஷ் ஷோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் அறிவாலயம் புறப்பட்டுள்ளனர். சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும் நிலையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். கடந்த சில நாட்களாக திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நிலை நீடித்து வந்த நிலையில் இன்று இரவு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அதற்காக தற்போது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். முன்னதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் முதல்வரை சந்திப்பதற்காக 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. கிரீஷ் ஷோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் அறிவாலயம் புறப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய கிரீஷ் ஷோடங்கர் டெல்லியிலிருந்து வரும் தகவலுக்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதனையும் பார்த்தோம். தற்போது சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும் நிலையில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்தடைந்திருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்ப இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? என்ன தகவல்? இன்னும் சிறிது நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. முதலமைச்சர் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது முதலமைச்சருடைய காரில் டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்டோரும் வந்திருந்தார்கள். சற்று முன்பாக முதலமைச்சர் அவருடைய அறையில் அறிவாலயத்தில் காத்திருக்கிறார். அதே போல ஷோடங்கர், செல்வ பெருந்தகை, அதே போல சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ் உள்ளிட்ட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவும் இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார்கள். இந்த 2 குழுவினரும் தற்போது பேச்சுவார்த்தை முடித்து தற்போது சைன் பண்ண இருக்காங்க. ஏனென்று சொன்னால் நாளை ராஜ்யசபா தேர்தலில் மனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள். எலெக்ஷன் கமிஷனுடைய டெட்லைன் நாளையோட முடியுது. எனவே இந்த வேட்பாளர்கள், ஏன்னா திமுக வேட்பாளர்களும் தங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்து காத்திருக்கிறார்கள். ஒரு ராஜ்யசபா எம்எல்ஏ பூர்த்தி செய்வதற்கு 10 குறிப்பாக எம்எல்ஏக்களுடைய முன்மொழிவு அந்த நாமினேஷன் சைன் பண்ணணும். எனவே அதற்காகவும் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே இது ராஜ்யசபா தேர்தலை காரணமாக தான் தற்போது இந்த கூட்டணி என்பது முன்கூட்டியே முடிவு செய்யப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த முறை வந்த வேணுகோபால் இந்த முறை வரவில்லை. 2021 பேச்சுவார்த்தை சைன் பண்ணும் போது அப்போது டெல்லியிலிருந்து மேலிட பார்வையாளர் உம்மன் சாண்டி அறிவாலயம் கையெழுத்திட்டார். அது 2021 25 இடங்களை பெற்றார்கள். இந்த முறை 28 இடங்கள் மற்றும் ஒரு ராஜ்யசபா 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடம் காங்கிரசுக்கு திமுக சார்பில் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு 34 எம்எல்ஏக்களில் ஏற்கனவே காங்கிரசுக்கு 17 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 17 எம்எல்ஏக்களை திமுக கொடுத்து ஒருவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறது. அந்த ராஜ்யசபா வேட்பாளர் யார் என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் இன்று இரவுக்குள் முடிவு செய்து நாளை காலை அவர் தலைமைச் செயலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்வார்கள். இதுதான் நிலவரமாக இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி நம்ம அறிவாலய வட்டாரங்களை கேட்கும்போது 28 இடங்கள் சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை நம்பர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஃபைனல் பண்ண போறாங்க. எந்தெந்த தொகுதின்றதை மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை குழு, அதாவது திமுகவை பொறுத்தவரை டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவும் காங்கிரஸை பொறுத்தவரை செல்வ பெருந்தகை, ஷோடங்கர் இருக்கக்கூடிய குழுவும் பேசி அந்த 28 இடங்கள் ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்ட தென்காசி, ஸ்ரீபெரும்புதூர், விருதாச்சலம் உள்ளிட்ட தொகுதிகளை அவர்கள் ஒரு உத்தேச பட்டியலாக கொடுத்திருக்கிறார்கள். 28 தொகுதிகள் அவர்கள் போட்டியிட்டார்கள். கடந்த முறை ஸ்ரீவைகுண்டம், குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிக இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. இந்த முறையும் கேட்கிறார்கள். கோவை தெற்கில் கடந்த முறை தோல்வியை தழுவியது. இது போன்ற பரவலாக பல இடங்களில் அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது இன்னும் சிறிது நேரத்தில் குறிப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இழுபறி என்று ஒரு 2 நாட்களாக, ஏன்னா நேற்றுக்கு பி. சிதம்பரம் முதலமைச்சருடைய
வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சில முடிவுகள் எட்டப்பட்டது. குறிப்பாக தேமுதிக வருவதற்கு முன்பு திமுக கூட்டணியில் வேறு நிலைப்பாடு, தற்போது தேமுதிக வந்து விட்டதால் உங்களுக்கு நம்பர்ஸ் நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த இழுபறிக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்தவரை நீங்கள் யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளுங்கள், யாரை வேண்டுமானாலும் நீக்கிக் கொள்ளுங்கள், ஆனால் எங்களுக்கான பங்கீடை நீங்கள் சரியாக கொடுங்கள் என்பதுதான் அவருடைய டிமாண்டாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2006 40க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று 34 எம்எல்ஏக்களோடு சட்டசபைக்கு வந்திருந்தோம். ஆனால் அதன் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து விட்டது. எனவே இந்த முறை எங்களுக்கு அதிக எண்ணிக்கையை கொடுத்தால்தான், எங்களால் 34 எம்எல்ஏக்களை ஜெயித்தால்தான் நாங்கள் ஒரு ராஜ்யசபாவை நாங்களாகவே தயாராக முடியும் என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் முதலமைச்சர் அது முடியாது என்று சொன்னதன் காரணமாக தற்போது 28 இடங்களுக்கு ஒப்புதல் அவர்கள் கொடுத்ததன் அடிப்படையில், டெல்லி தலைமை கொடுத்த ஒப்புதல் அடிப்படையில் தற்போது வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு நாளை காலை அவர்கள் ராஜ்யசபா மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில இழுபறி இருந்து வந்துச்சு அப்படிங்கறத நம்ம அவ்வப்போது பார்த்தோம். இப்ப மறுபடியும் திமுக காங்கிரஸ் இணைவு அப்படிங்கிறது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. இன்று இரவு ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கு. திமுக காங்கிரஸ் இணைவுக்கு முக்கிய பங்காற்றியது யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ரமேஷ். நிச்சயமாக கனிமொழி நம்ம சொல்லணும். அவர்கள்லாம் வந்து ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு தூதுவராக செயல்பட்டார். அதே போல சிதம்பரம் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்ட போது அவர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு அவர் வீட்டில் வந்து நீங்கள் சில விஷயங்களுக்கு இறங்கி வர வேண்டும் என்று சொன்னதால் முதலமைச்சர் 25 என்ற எண்ணிக்கையில் இருந்து 28க்கு வந்தார். இதுதான் நடந்த சம்பவங்களாக நம்மால் சொல்ல முடியும். குறிப்பாக டெல்லி தலைமையை பொறுத்தவரை 2 அணிகளாக இருக்கிறார்கள். மூத்தோர் காங்கிரஸ் மற்றும் இளையோர் காங்கிரஸ் என்று இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஒரு சேஞ்ச் எடுத்தே ஆக வேண்டும் என்று இளையவர்கள் பண்ணாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், அதாவது 30 சீட்டு 25 சீட் நிற்கிறதுனால தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வளராத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு 70 இடங்களில் நின்றாதான் நம்மளுடைய பலம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர், அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களும் சொன்னார்கள். ஆனால் அதை வந்து சோனியா காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. சோனியா காந்தியை பொறுத்தவரை எம்பிக்கள், குறிப்பாக திமுகவிற்கு இருக்கக்கூடிய ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவை கிட்டத்தட்ட 32 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நாடாளுமன்றத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை வரும்போது காங்கிரசுக்கு அகில இந்திய அளவில் ஒரு உதவி செய்பவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது அவர்கள் டெல்லி தலைமையை பொறுத்தவரை எங்களுக்கு எம்பி தேர்தல் தான் முக்கியம், எம்எல்ஏ தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற அடிப்படையில் அவர்களுக்கு, அதனால்தான் கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாலே 9 சீட்டு தான் வர முடிஞ்சது. ஆனால் இங்க வந்து அவர்களுக்கு 9 சீட்டு கொடுக்க வச்சு நாங்க ஜெயிக்க வச்சோம். எனவே வந்து எம்பி தேர்தலை பொறுத்தவரை அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு, எம்எல்ஏ தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கான வாய்ப்பு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தற்போது எம்எல்ஏ சீட்டுகளை குறைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் குறிப்பாக ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 1967 பிறகு தமிழ்நாட்டில் இன்னமும் காலூன்ற முடியாத ஒரு சூழலையும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடைசியாக இருந்த காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலமாக இருக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் அதிகபட்சமாக 60 எம்எல்ஏக்களை 1991 பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த நம்பர்ஸ் கூட அவர்களால் தொட முடியாத ஒரு சூழல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சோடங்கர் மற்றும் செல்வ பெருந்தகை குழுவினர் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் செல்வ பெருந்தகையும் முதலமைச்சரும் கையெழுத்து இட இருக்கிறார்கள். ஒரு பக்க அந்த செய்தி குறிப்பு தயாராக இருக்கிறது. அந்த செய்தி குறிப்பை பொறுத்தவரை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இத்தனை தொகுதிகள் அதாவது கொடுக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், அதே போல ஒரு ராஜ்யசபா கொடுக்கிறோம் என்று டைப் செய்து தற்போது தயாராக இருக்கிறது. ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவர் என்ற அடிப்படையில் கையொப்பமிடுவார். அதே போல மற்றொரு புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கையெழுத்திடுவார். இதுதான் 2006 இருந்து இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. 2006 40க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்றார்கள். 2011 63 இடங்களை பெற்றார். அப்போது தங்கபாபு தலைவராக இருந்தார். 2016 இடங்களை பெற்றார்கள். அப்போது அறிவாளத்துக்கு வந்துருங்க.